இது பண்ணாங்க கரெக்டாக 10 வருஷமா லவ் பண்ணேன். படையப்பா இந்த பக்கம் படையப்பா தானே போன் வச்சான் படையப்பா சொல்றமாமா இப்ப சொல்றட்டாமா இப்ப சொல்றட்டாமா ஈஹா ஈஹா. ஹே காய்ஸ் லேடிஸ் ஜர்னி. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து யார் மீட் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓட்டு யானை வந்திருக்கப்பல. ஹாய் ப்ரோ. ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ப்ரோ. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு ப்ரோ. எப்படி வாழ்க்கலாம்? வாழ்க்கை நல்லா போகுது ப்ரோ. நல்லா போகுதா? ஓகே ப்ரோ. சரி வீட்டில் எத்தனை பேர் ஆக்சுவலி யாரெல்லாம் இருக்கீங்க? லைஃப் ரெண்டு போய்ட்டு இருக்கு. எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ யார் வீட்டுக்கும் போகிறது இல்லை. பணம் இருந்தால் தான் சொந்தக்காரன்னு நம்புகிறாங்க. அப்புறமா எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இந்த 3 வேளை சோறு போடும். எங்கள் அப்பா சாப்பா பசி எடுப்பா வாடாப்பா வாடா வந்து சாப்பிட்றா சொல்லுவாங்க. அப்பா எங்கள் அம்மா இருந்தேன்னு இப்போ சொந்த பந்தெல்லாம் பணம் சொந்த பந்தம். சரி சரி ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ. சரிங்களா? சரி ஓகே. நீங்கள் வந்து ஆல்ரெடி சினியில் இருந்துக்கிறீங்களா நீங்கள்? ஆமாண்ணா இருந்துடுறேண்ணா. சினிப்பில் இருந்துடுறேன். கஷ்டப்பட்டுறேன். அங்கே போய் காவால் இதெல்லாம் போல். ஆமாம் டைரக்டரில் ஆஃபீஸ் ஏறுவேன் கூப்பிடவே மாட்டாங்க. இப்போ லாலிபாப் சேனல் தூக்கி விட்டுதான். அதனால் நான் கொஞ்சமாக ஒரு படமாக கூப்பிட்றாங்க. அதான் டைலாக் சொன்னீங்களே உங்கள் சிக்னேச்சர். ஏய் சுரேஷே என் ஆளை குத்துருடா. என் ஆள் இல்லைன்னா செத்துறடா. ஐ லவ் யூ ஹீயா. நல்லா வேற லெவல் பண்ணுறாரு. இப்போ சுரேஷா உண்மையாக நீங்கள் லவ் பண்ணிக்கிறீங்களா? சுரேஷா இருக்காங்களா உண்மையாகவே? சுரேஷ் இருக்கிறான் என் மச்சான். உங்கள் ஆள் அது விட்டு அது 10 வருஷமாக லவ் பண்ணேன். 10 வருஷமா லவ் பண்ண சூப்பர் தல. என்னாச்சு அப்போ? அது அரவான பொண்ணு. அரக்கோணம் பொண்ணா? தலை வேற என்ன தலை? நல்லா ஜாலியாக இருந்து ஏமாற்றி துண்டு போயிடும் உங்களை. ஏய் ஏமாந்த பிள்ளைடா. நாடா நீ என்ன சாப்பிட்றமா? ஐஸ் சாப்பிட்றியா? குழம்பு சாப்பிட்றியா? பிரியாணி வாங்கி தரவா? அது சுட்டு வாங்கி கொடுத்துருவேன். அது டாடா காமிச்சிட்டு போயிடுச்சு. வேற ரைட்னு போயிடுச்சா தலை? இப்போ என்ன பண்ணுறாங்க? இப்போ யார்கிட்டையும் நான் போகிறது இல்லை. அவங்க போகிறது இல்லையா? யார்கிட்டையும் நான் போகிறது இல்லை. நீங்கள் போகிறது இல்லையா? எப்போ தலை பிரேக்கப் ஆச்சு உனக்கு? அதெல்லாம் பிரேக் ஆயிடுச்சு. இப்போ யார் வீடியோ போகிறது எம்பளே கஷ்டப்பட்டோமா சாப்பிட்டோமா. எனக்கு யாரும் வேணாம். சொந்த பந்தம் பணம் தான் சொந்த பந்தம் யாருமே வேணாம். நான் ஒரு அனாதை. எல்லாருக்கும் யாருமே அனாதை தலை. எல்லாருக்குமே ஆளுங்க இருக்காங்க சரியா? அதனால தம்பி எனக்கு கால் பண்ண பார்த்துக்கிறேன் சரியா? அதனால் ஒன்றா சரி. இப்போ சினிஃபீல் எந்த பற்றியா யாரெல்லாம் நீ பார்த்துருக்க ஆக்சுவலி? எந்த ஆக்டர்? நடிகை விஜய் சார். இல்லை விஜய் சார் பார்த்துருக்கீங்களா? பேசியிருக்கீங்களா அதை பார்த்து? நான் கம்மனி கை கல்லாம் ஊதுது. சார் சாப்பிட்டு நீ என்ன கேட்டேன். நீ சாப்பிட்டியாப்பா? நான் சாப்பிட்டேன் சார். நீ சாப்பிட்டீங்களா சார்? நான் சாப்பிட்டேப்பா. நீ சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன் சார். நீ சாப்பிட்டு பயங்கரம். சரிப்பா சரிப்பா ஜாலியாக இருந்து சார்கிட்ட நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அடுத்த வேகத்தில் பார்த்துருக்கீங்க இவர் லாரன்ஸ் சார். லாரன்ஸ் பார்த்துருக்கீங்களா? காஞ்சனாபத்தில் விசில் அடிப்பேன். நீங்கள் இருப்பீங்க அந்த சீனில்? ஆமாம் சார். மனிதனே நல்ல படம். டிராபிக் ராமசாமி நல்லா என்ஜாய் ஆச்சு. மாட்டாட் உள்ளே இட்டு போட்டார். அவருக்கு ஒரு தேங்க்ஸு. ஓகே அதில் இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் சினிஃபீல்டில் இருந்தீங்க ஓகேங்களா? சினிஃபீல்டில் இருந்துட்டு அடுத்து இப்போ வந்து நீங்கள் வீடியோ சொல்லியிருப்பீங்க பிச்சை எடுத்துருங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த சினிஃபீல்டில் இருந்து எப்படி அவ்வளோ மோசமான நிலைக்கு வந்தீங்க நீங்கள்? காவால் சொல்லுவாங்க 500 ரூபாய் தரீங்களா? 500 ரூபாயில் இப்போ 4 ரூபாய் 500 ரூபாய் விடுங்க. காவால் எழுதுறேன். இறங்கி காவாலாம் அள்ளி மாறி போட்டுறேன். 450 ரூபா. நான் 500 ரூபாய்னா கேட்டேன். வாங்க நான் நீ வச்சுக்கேன். கல்றெல்லாம் கைவிடேன். கீழ் மூட்டையை தூக்கு இது மூட்டையை தூக்கு அதை மூட்டையை தூக்கு சொல்லுவாங்க. மூட்டையை தூக்கி நல்லா இது மாதிரி பண்ணி மூட்டையை தூக்கி போட்டுருவேன். என்னடா சாப்பாடு போடுவாங்க ஒருத்தர். என் ஃப்ரெண்டு ஜீவா அவளை மச்சான் என்ன மச்சான் நல்லா பிச்சை எடுத்துறேன். என் ஃப்ரெண்டுங்க அங்கே இருப்பாங்க. பஸ்ஸு கூட விடல. நான் பஸ்ஸு கூட விடலண்ணா கொடுண்ணா 10 ரூபா. நச்சிச்சு 10 ரூபாய்னா குண்டா. நான் 10 ரூபாய் குண்டா யார்கிட்ட? அதாண்டு
ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டயா இல்லை ஆளுங்கிட்டலாம்? சரி சரி. சினியில் இருந்தீங்களா முதல்ல? உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காம இந்த நிலைமைக்கு வந்தீங்களா இல்லை வேற எதனா? இப்போ சந்தான சாரை பார்த்து தான் அந்த லாலிபாப் போட்டு என்னை கூப்பிட்டு தூக்கி விட்டுது. ஓ, அந்த சேனலில் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி பேசுனாங்களா? யார் பேசுனாங்க உங்கள்கிட்ட? இப்போ நம்ம இவருது யார்? விசால் சார் இதில் அயோக்கியா பார்த்துலாம் வச்சேன். அப்படியா? ஐயோ வேற லவ்லி நீ மசான வேற லவ்லி டன் 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 வேற லவ்லி நீ மசான வேற லவ். அந்த பாட்டில் இருப்பீங்களா நீங்கள்? நான் போய் பார்க்குறேன். ஆக்சுவலாக போட்டுருந்தாங்க அவங்க போஸ்ட்டில் நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி. பட் அப்போ முடியலாம் இல்லை. அப்போ ஷார்ட்டாக நல்லா ஸ்மார்ட்டாக இருந்தீங்க. இப்போ பார்த்தா வித்தியாசமாக இருக்கீங்க அப்படியே பார்த்துட்டு. நல்லா பேசுவார், எல்லாரும் பேசுவோம். உள்ள ஷூட்டிங் பண்ணேன். சாப்பிட்டியாப்பா? நான் சாப்பிட்டீங்கன்னா வைப்போம். நல்லா மரியாதை. விஷால் சார். விஷால் சார் மரியாதையாக கூப்பிட்டு சாப்பிட்டியா தம்பி? நான் சாப்பிட்டேன் சார் அப்படி சொல்லி. ஓகே தலைவா, இப்போ வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிறீங்களா நடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, இப்போ என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம்? இந்த 1 மந்த் லைஃப் டே டப்புனு இதுவானதுக்கப்புறம் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க இப்போ பண்ணுறீங்க? இப்போ ஷூட்டிங் நடிக்கிறேன். ஃபேன்ஸும் நிறைய பேர். ஃபேன்ஸா? அப்போல்லாம் இல்லை ஃபேன்ஸும். அப்போ காயிற மாதிரி துப்பாங்க. ஏய் போ என்ன கொட்டுவாங்க, அடிப்பாங்க. நான் வாங்கிக்கிறேன். இப்போ என் ஃப்ரெண்டுல நான் மச்சான் ஐ லவ் யூ டோலே ஐ லவ் டி அது சொல்லுவேன். அவளை என்னடா ஐ லவ் டி சொல்லு ஐ லவ் மச்சான் ஐ லவ் டி அது சொல்லுவாங்க. ஜாலியாக பேசுவாங்க. இப்போ என் பின்னால் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஃப்ரெண்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸும். சரி, இப்போ என்ன படம் நீங்கள் நினச்சிருக்கீங்க? என்ன படம்? இப்போ ஒரு புது படம் வருது. யார் ஹீரோ? அது சொல்லக்கூடாது. படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் படம் வந்தோன்னு பாருங்க. பார்த்தீங்களா, 1 மாதம் டப்புன்னு லைஃப் மாறிச்சு பார்த்தீங்களா? அதுதான் அந்த டைலாக் மட்டும் சொல்லுங்க தரவா. சுரேஷ் தான் அவங்க லைஃபை மாற்றினது. சுரேஷ் கோசம் நம்ம பசங்க. சுரேஷே என் ஆளை குத்துடா, என் ஆள் என்ன தட்டுண்டா, கட்டி விடுடா ஆளலை ஈயா ஐ லவ்டி. லவ்டியா? ஆமாம் தலை லவ்டி கடை பார்த்துக்காங்க லைட்டாக மாற்றினா. அதான் போட்டு ட்ரால் பண்ணிருக்காங்க. லவ்டின்னு போது போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க வச்சு ஒன்று. சரி, ஓகே ப்ரோ, நீங்கள் லவ் பண்ணுன்னு சொன்னீங்கல்ல, லவ் பண்ணிட்டு பொண்ணு போயிடுச்சுன்னு சொன்னீங்க, இந்த ஊர்லாம் சொன்னீங்கல்ல. இப்போ அந்த பொண்ணு திரும்பி உங்கள்கிட்ட வருது உங்களை பார்த்துட்டு. இப்போ நான் வந்து நீங்கள் ஒரு செலிபிரிட்டி மாதிரி இருக்கீங்கப்பா, இல்லை படம்லாம் வாய்ப்பு கிடைக்குது. அந்த பொண்ணு திரும்பி உங்கள்கிட்ட வருது, பார்த்தா ப்ரப்போஸ் பண்ண திரும்பி பேச ட்ரை பண்ணு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன ரிப்ளை பண்ணுவீங்க? பணம் தான் வரும், பணம் இல்லைன்னா வரமாட்டாங்க. யாத்துல? அந்த பொண்ணு தான். அதுதான் பணம் இருக்கிற வரை தான். இப்போ பணம் இல்லைச்சா கைட்டு விட்டு ஓடுறோம். இப்போ காசுக்கிறதுனால வரோம். நீங்க என்ன சொல்லுவீங்க அவங்க கிட்ட? யார்கிட்ட சொல்லுங்க? அவங்க கிட்ட சொல்லுங்க. இப்போ அவங்க கேமரா கிட்ட இப்போ அந்த பொண்ணு கேமரா எடுக்குது, உங்க ஏமாத்துற பொண்ணு இந்த கேமரா எடுக்குது, பார்த்து சொல்லுங்க. பணம் இருக்கிற தான் வருவேன் என்கிட்ட. பணம் எல்லாம் வரமாட்டேதா? தெரியும் உன்னை பற்றிலாம் தெரியும். போ என்ன பண்ணலாம்? எதனா சினிமா டைலாக் சொல்கிறேன். ஆக்ட் பண்ணிக்கிறல, இப்போ வந்து ஆக்ட் பண்ணிக்கிறத நீங்கள் படத்தில் அது 4 படம் ஆக்ட் பண்ணியிருக்கல. இப்போ உனக்கு கொஞ்சம் ஆக்டிங் தெரியும், ஓகேயா? நான் டைலாக் சொல்கிறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். என்ன படம்? இந்த ரெமோ பார்த்துருக்கீங்களா? ரெமோ படம் தலையை பார்த்துருக்கீங்களா? சிவகார்த்திகேயன் சார். ஓய் செல்ஃபி உன்னை கண்டுபிடிக்கவே. செல்ஃபி உன்னை கண்டுபிடிக்கவே நான் சொல்கிறேன். ஏய் செல்ஃபி உன்னை கண்டுபிடிக்கவே 20 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, நான் பட்டுன்னு சொல்லிட்டேன். ஐ லவ் யூ டி. ஓகேயா? புதுதில்ல இப்போ கேமரா பார்த்து பக்கவா சொல்லு. செல்ஃபி செல்ஃபி இல்ல செல்ஃபி 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 அங்க பார்த்து சொல்லுங்க. அப்புறம் கண்டுபிடிக்கிறதுக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. ஐ லவ் யூ டி. ரொமான்டிக்கா அப்படியே ரொமான்டிக்கா பார்க்கும்போது ஃபீலிங் தள்ளணும். செல்வி இல்ல செல்ஃபி 20 வருஷமா உன்னை நீ இல்லை மானா நீ விட்டு போ. ஐ லவ் யூ டி. அப்படி இல்லை தல. என்னம்மா இங்கே பாங்க. ஓய் செல்ஃபி உன்னை கண்டுபிடிக்கவே 20 வருஷம் ஆயிடுச்சு. செல்ஃபி இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, டக்குன்னு சொல்லிடுறேன். ஐ லவ் யூ டி அந்த மாதிரி. ஓகேயா? செல்ஃபி 20 வருஷமா உன்னை கண்டுபிடிக்க முடியல மானா. ஓ நல்லா இரு. எங்கே வந்தாலும் ஐ லவ் யூ போ. ஐ லவ் யூ டி. செல்ஃபி சொல்லு. செல்ஃபி செல்ஃபி ஓகே. செல்ஃபி 20 வருஷமா உன்னை கண்டுபிடிக்க முடியல. போ. ஐ லவ் யூ டி.
சூப்பர் தல. நீங்க சவுண்ட் கொடுக்குறது எனக்கு பயமா இருக்கு தல, கீழே கேக்குது. இப்போ வந்து நீங்க டைலாக் சொல்லிட்டீங்க, உங்க ஆக்டிங் டைம் இப்போ செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா 3 படம், 3 படத்துல பாத்துக்கீங்களா கிளைமேக்ஸ் சீன்? தலைவா இங்க பாருங்க, என்னம்மா சீனு, உங்களுக்கு லவ் ஃபீல் ஆயிடுச்சு பயங்கரமா, செம்மையாக லவ் ஃபீல் ஆயிடுச்சு, செம்ம ஃபீலிங்ல இருக்கீங்க. சரிங்களா? ஃபீலிங்லேருந்து இப்போ வந்து செத்துலாம் முடிவு பண்ணுறீங்க, கத்தி எடுத்துட்டு கத்தியில் வெட்ட போகிறீங்க, பயமாக இருக்கு ஆனால் வெட்ட முடியல, கத்தும் போது அப்படியே அழுகுதீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, வெட்டு அப்படியே ஒரு ஃபீலிங், இப்போ நீங்கள் சாக போகிறீங்க, ஆனால் உங்களுக்கு கத்தியை வச்சு இது பண்ண பயமாக இருக்குது. ஓகேங்களா? அதான் இப்போ சீனு. நான் லவ் பண்ண மாட்டேன்ல, நான் கை தட்டி செத்துறேன்டி. அப்பெல்லாம் சொல்ல விடல, ஆக்டிங் பண்ணதில்ல, அதான் சொல்லவே கூடாதீங்க. பார்த்துட்டு உங்கள் ஃபேஸில் அப்படி ரியாக்ஷன் அப்படியே அழுகு அப்படியே இது பண்ணதான். கரெக்டாக ஒரு 30 செகண்டுக்கு பண்ணணும். சரிங்களா? ஓகே, 30 செகண்டுக்கு நீங்கள் வந்து ஆக்ஷன்லேயே நீங்கள் வந்து சொல்லணும். நான் வந்து வாயில பேசக்கூடாது, பேசவே கூடாது. ஆக்ஷனில் வந்து உங்களுக்கு லவ் ஃபீல் இருக்குது. சரிங்களா? நீங்கள் சாக போகிறீங்க இப்போ. ஓகேங்களா? கேமரா இங்கே இருக்குது, இப்போ ரோல் ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து நடிச்சு காட்டணும். ஓகேயா? சரியா? ரோல் கேமரா ஆக்ஷன். குச்சி கீச்சு வச்சுட்டு போறேன், என்ன பண்ற, கேஸ்ல வாங்கி விட்டுருப்ப. இப்ப என்னத்துல சொன்ன நீ? 30 செகண்ட் ஆயிடுச்சு பாக்கா. நீ இப்ப என்ன சொன்ன கரெக்டா சொல்லு பாக்கலாம். உன் மனசுல ஓடி இருக்க பத்தியா விஷயம்? குதிச்சேன், கை தட்டி செத்துருவேன், குத்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன்ல சொல்லிக்கிறேன். அப்படியே உன்னோட எமோஷன்ஸ் எல்லாம் காமிச்சு அப்படியே ஆக்ஷன்ல சொல்லிக்கிறேன். சரியா? நான் தரேன், வேற லெவல் தரேன். இப்ப அடுத்து இன்னொரு டாஸ்க் கொடுக்கலாமா? ஓகே சார். இப்போ வந்து உங்க ஆக்டிங் டீம் செக் பண்ண போறோம் நாங்க. ஓகேங்களா? ஒரே டைலாக் தான், டைலாக வேற எமோஷன் சொல்லணும், சிரிச்சிட்டே சொல்லணும், ஜாலியா சொல்லணும், சோகமா சொல்லணும், கோவமா சொல்லணும், எல்லாமே கலந்து உங்க இதுவா சொல்றீங்க. நம்ம டைலாக்கு நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவன். அதை வந்து உங்க சைட்ல இப்போ வந்து ஒரு சந்தோஷமா இருக்கீங்க, அப்படி சொல்லுங்க போகலாம் நாங்க பார்த்து. நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். ஏயா, நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். அதுதான் மண்டை பார்த்துக்கோம். அடுத்து நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். இப்போ எமோஷன் அழுதுகிட்டே, நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். சூப்பர் ப்ரோ. ஓகேயா? பக்கா ப்ரோ, நைஸ். ஈஹா ஈஹா. இப்போ வந்து நீங்க ஆக்டிங்கா பிச்சு பேர்ல தெரியுங்க. ஓகேயா? பண்ணீங்க. ஓகேங்களா? சரி. அடுத்தது பாட்டு. பாட்டா? என்ன பாட்டு? எதனா பாட்டு பாடல. இப்போ நான் பாட்டு சொல்றேன், அந்த பாட்டு பாடுறியா? இப்போ தூச்சி திரும்ப பாட்டு வந்து செம்ம ட்ரெண்டிங்ல போகுது. நிஜமா நான் செஞ்ச பாவம். பாட்டு லைன் சொல்லட்டுமா? பாடுங்க, நீ பாடுங்க, நான் பாடுறேன். இல்ல நான் பாடி சொல்லிடுறேன் உங்களுக்கு, அதை நீங்க கேட்டு நீங்க பாடுங்க. நிஜமா நான் செஞ்ச பாவம், எனக்கு இல்லாத தோவா, இல்லாம பாவம், என் கூட இருக்கிறான் பாவம், நிஜமா சொல்றேன்னு பாவம். நாங்க தான் பாவம். நான் வந்து லிரிக்ஸ் சொல்லுவேங்க, நான் சொல்லுவேங்க லிரிக்ஸ். பாட்டு தெரியாது, நான் பாட்டு சொல்றேன் உங்களுக்கு. இப்போங்க, நிஜமா நான் செஞ்ச பாவம், முழுசா உன் மேல விதைச்ச பாசம், நகலும் பின்னால காணும், அதுக்கும் அம்மாடி புதுசா கோவம். கொஞ்சம் கட் பண்ணி போட்டுருமா? கட் பண்ணி போடணுமா? சரி ஓகே. நீங்க வந்து இந்த பாட்டு பாடுங்க, இந்த லைன் பாடுறீங்களா? பாலே இங்க தேதல, பாயாசம் கேக்குதா, காத்தே இங்க வீசல, காத்தாடி கேக்குதா. ஓகேயா? ஓகேயா? கேமரா பார்த்து. பால் பாயசம், பால் பாயசம் இல்ல, பாலே இங்க தேரல, பாயாசம். இந்த பால் பாயசம் சொன்னா பாலே இல்ல தேவல, பாயாசம் உன்னை பார்க்கல, நிஜமா நீ செஞ்ச பாவம், நிஜமா நீ செஞ்ச பாவம், அதனால கோவம், என்னை பார்த்தா விரியாந்தான் அடிக்காதீங்க,
நிஜமா நிஜமா நான் செஞ்ச பாவம் உன் பாட்டை கேட்டது ரொம்ப ரொம்ப பாவம் தலைவா. இப்போ டைலாக் ஒன்று சொல்லு தலைவா. எந்த படம் பாத்தீங்களா? பொன்னியின் செல்வன். அது பாத்தீங்களா? படம் பாத்தீங்களா? பொன்னியின் செல்வன் விக்ரம் சார் பாத்தீங்களா? அவர் சொல்லுவா பாத்தீங்களா? இந்த பாலும் கல்லும் ரத்தமும் சண்டையும் அதை மறக்கத்தான் அவளை மறக்கத்தான் என்னை மறக்கத்தான். அது வேண்டியா? அது மட்டும் இந்த பாங்க, இந்த பாலும் கல்லும் சண்டையும் ரத்தமும் எல்லாம் என்னை மறக்கத்தான் அவளை மறக்கத்தான் அதை மறக்கத்தான். ஃபுல்லா செட்லாம் போறேன். சரி ஓகே தல, நான் கேட்கறேன். ஏன் தஞ்சைக்கு போக மாட்டாயா அப்படின்னு கேட்பேன். தஞ்சைக்கு இந்த பாலும் கல்லும் ரத்தமும் ஏன் உங்க பேர் என்ன? சிவா. ஏன் ஓட்டு சிவபெருமா தஞ்சைக்கு போக மாட்டாயா? இந்த பாலும் இந்த பழமும் கைகளிலேந்தி பாலும் பாலும் கைகளிலேந்தும் பாலும். இல்ல இவங்க ஏன் 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 சிவபெருமா தஞ்சைக்கு போக மாட்டாயா அப்படின்னு கேட்கும்போது இந்த பாலும் ரத்தமும் சண்டையும் போதும் அதை மறக்கத்தான் என்னை மறக்கத்தான் அவளை மறக்கத்தான் இவளை மறக்கத்தான். ஓகேயா? புரிஞ்சுதா? பாத்தலாம் சரியா? ஏன் சிவபெருமா தஞ்சைக்கு போக மாட்டாயா? பாலும் பழமும் நானும் இளமும். தலைவா நீங்க வந்து இதுவா இருக்கீங்க. இங்க பாங்க, நீங்க ஃபீலிங்ல இருக்கீங்க. லவ் ஃபீலிங் பிரேக்கப் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு ஏமாத்தி போயிடுச்சு. அந்த பாலும் பழமும் நீயும் நானும் போட்டு தலைவா ரொமான்டிக் மூடு மாதிரி தலைவா. இங்க போய் நீ வந்து சமக்கோ இதுவா இருக்க, அப்செட்ல இருக்க சரியா? அந்த பொண்ணை மறக்க முடியாம சொல்ற இதெல்லாம் வந்து அந்த பொண்ணை மறக்கிறதுக்கு தான் சொல்லிட்டு இந்த சிவா இதயத்துல நீயே வந்து நிப்ப என் பின்னால. ஓட்டேரி சிவா சொல்றேன், என் பின்னால வந்து நீயே நிப்ப. ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி என் பின்னால நீயே சுத்துவே. படையப்பா இந்த பக்கம் இந்த பக்கம் படையப்பா தானே போன் வச்சான் படையப்பா. ஏய் என் பின்னால நீயே சுத்துவ. போயிட்டு வரனா? கேமரா போவாதீங்க, எட்டிட்டு வச்சுட்டு போறீங்க. ஐயோ தலைவா கடைசிக்கு டைலாக் சொல்ல மாட்டேன். நீ வேறமோ சொல்றீங்க. நீ என்னது உன் லெவல் ஆக்டிங் லெவல் வந்து மக்களுக்கு காட்டலாம் பார்த்தா நீ வந்து டைலாக் சொல்ல மாட்டேன். நீ பேசிட்டே இது பண்ணிருக்க. ஓகே அந்த டைலாக் பொன்னியின் செல்வன் பார்த்தியா இல்லையா? நீ சத்தியமா தெரியலையா? பார்க்கவே இல்லையா? முதல்ல பார்த்தேன்ன பார்க்கலையா? நேத்தல நீ படமே பார்க்கலையாண்டா. அதான் பாட்டு பாட்டுருக்காது பாலும் பழமும் இதுவும் வளமும் சொல்லிட்டு. சரி ஓகே டான்ஸ் எப்படி டான்ஸ் ஆடுவியா? என்னத்துல டான்ஸ் ஆடுவா? என்ன பாட்டுக்கு ஆடுவா? எதனா பாட்டுக்கா? பேபி டால் ஆடுறியா? பேபி டால் தெரியாது தலை? என்ன தலை பேபி டால் தெரியாதா உனக்கு? சரி ஓகே நான் இவங்க சன்லியோன் தெரியுமா? ஒரு பாட்டு வந்து சன்லியோன் தெரியுமா உனக்கு? தெரியாதா? நடிக்காத படம் பார்த்தது பண்ணி. இப்போ வந்து நான் ஒரு பாட்டு இவரு கூட நினைச்சிருவேன். யாரு? ஜிபி முத்து. அவன் சன்லியோன் பார்த்துருக்கியா? அவங்கள ஜிபி முத்தை பார்த்துருக்கேன். அவர் பார்த்துருக்கீங்களா? அவரை பார்த்துறேன். இதில் கோயம்புத்தூரில் பார்த்தேன். பேட்டி கொடுத்துருந்தாரு. பக்கத்தில் பார்த்தேன். அங்கேயே ஒரு அவார்டு கூப்பிட்டாங்க டான்ஸ் ஆடுறதுக்கு. அங்கே ஆடினேன். ஆனியா சூப்பர் தெரியல. சன்லியோன் பார்த்துருக்கியா? இல்லை சன்லியோனா தெரியலையா? தெரியாதா? நீ பார்த்தது இப்போ நீ அவர் தான் பார்த்துறேண்ணா. சன்லியோன் தெரியல தலை. இது சத்தியமா தலை நம்ப முடியாது ப்ரோ. காய்ஸ் நம்பவே முடியாது. நீ பார்த்துக்கலையா? நீ மீதி பேர் எல்லாரையும் பார்த்துறேன். ஜாலியா எல்லாரும் பார்த்துறேன். அவர் பார்த்துறேன். அதை பார்த்ததில்ல. அவங்க ஆடுவா ஆடுபதியா? சரி நான் பாட்டுலாம் போட மாட்டேன். காப்பி பிளாக் வரும். நீயே ஸ்டெப் போட்டு நீயே ஆடு. என்ன பாட்டு சார்? தலை இந்த பாட்டு ஆடுறியா? சொல்றியா மாமா ஆடுறியா? பாடுறேன். பாடுவியா? சொல்ற மாமா இப்ப சொல்றட்டாமா இப்ப சொல்றட்டாமா சீக்க சொல்றட்டா. சொல்ல மாமா இப்ப சொல்ல மாமா சொல்ல மாமா சொல்லட்டா ஐய சொல்லட்டா மாமையே சொல்லட்டேமா. தப்ப 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 சொல்ல மாமா இப்ப சொல்ல தெரியும் ஐயா சொல்லட்டா மாமைய சொல்லட்டா. மயிறு சொல்லணும்.
சரி ஓகே தலைவா, உன்னை பார்த்து செம்ம சந்தோஷம், பயங்கரமாக நீ ஃபன் பண்ணுற. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு தலைவா. உக்காந்து நம்ம சேனல் வந்து ஏடிஸ் ஜேர்னியை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஏடி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இல்லை ஏடிஸ் ஜேர்னி. ஏடி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் கொடுங்க, அட்டென்ட் பண்ணுங்க. ஹியா ஐ லவ் யூ. கத்தாத தலை.